தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அக்கட்சியின் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் எதிரே உள்ள விழுப்புரம் சென்னை சாலையில் இந்த மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டனர். இவர்களது கோரிக்கை என்னவென்றால், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கு போதிய நிவாரணம் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும், சவுக்கு ஒரு ஏக்கருக்கு 75,000 வழங்க வேண்டும் எனவும், நெல்லிற்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 வழங்க வேண்டும் எனவும், உளுந்து மற்றும் காராமணி ஒரு ஏக்கருக்கு 20,000 வழங்க வேண்டும், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள வாழை பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 75,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்து இவர்களானது தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐயாக்கண்ணு தலைமையில் இந்த மறியல் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மறியல் போராட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய புயல் பாதிப்பு நிவாரணம் மிகவும் பெரியதாக உள்ளதாகவும், ஆகவே தங்களது கோரிக்கையின் அடிப்படையில் இந்த உயர்த்தி வழங்க வேண்டும், ஒரு ஏக்கருக்கு கொடுக்க வேண்டிய விவசாய நிவாரண தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடந்ததை தொடர்ந்து இந்த மறியல் போராட்டத்தை தற்போது கைவிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இந்த விவசாய சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் சி பழனி அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவினை அளிக்க உள்ளனர்.